வேர்ல்டு வைட் சிவி ஸ்கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஃபியர் மாங்கரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் சென்சர்ஷிப். உங்களுக்கே தெரியும், அல்டர்னேட்டாக பேசுகிற எல்லாரையுமே சென்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எனிவே வேர்ல்டு வைடு எல்லா நேஷனுமே இப்போ வந்து வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் லீடில் இருக்கிறது இஸ்ரேல். ஆல்ரெடி 53% பீப்புளுக்கு வேக்சினேஷன் போட்டு விட்டுட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைசர் வேக்சினை தான் இஸ்ரேல் வந்து போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, மெடிக்கல் டேட்டாவை ஃபைசருக்கு இந்த இஸ்ரேல் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசருக்கிட்ட இஸ்ரேல் வந்து ஒரு டைஅப் மாதிரி பண்ணியிருக்காங்க சம்திங். ஆக்சுவலாக என்ன அப்படின்றது இவங்க ஃபுல்லாக சொல்லலை. பேசிக்காக ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. நான் ஆர்டிக்கிள்லாம் லிங்க் பண்ணுறேன். இந்த டைஅப்னால் ஃபைசர் வந்து நிறையா வேக்சினை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வந்து அதை ஃபாஸ்ட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பீப்புளுக்கு போட்டு விட்டுருக்காங்க. இன்னும் கூட நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒய் இஸ்ரேல் இஸ் லீடிங் த வேர்ல்டு வித் COVID-19 வேக்சின்ஸ். இப்போது ரீசண்டாக இஸ்ரேல் வந்து சம்திங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 53% பீப்புளுக்கு போட்டு விட்டுருந்தா கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா, இது வந்து மேண்டட்டரி கிடையாது. இஷ்டம் இருக்கவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். இதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு விஷயம் இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, க்ரீன் பாஸ்போர்ட் ப்ரோக்ராம். பேசிக்காக இது என்னதுன்னா, 2 டோசேஜ் வேக்சின் போடாதவங்களால பப்ளிக் பிளேசஸ்க்கு போக முடியாது. ஏதோ கான்ஸ்பிரசி மாதிரி இல்லை, அப்படி தான் இருக்குது. பட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க February 28, 2021. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க, இந்த 2 டோசேஜ் போடாதவங்க பப்ளிக் பிளேசஸில் அலௌடு கிடையாது. ஒரு வீடியோ இருக்குது, நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். This is one of the few hotels that is open, but this is the closest we can go. Assuming you want to enter, you have to have what is called a green passport. It's issued after persons received 2 vaccinations 21 days apart. And in a month's time, just opposite the hotel, you won't be able to enter shops like this. You won't be able to enter supermarkets, gyms, shopping centers, synagogues. In fact, you won't be able to go just about anywhere in Israel unless you have a green passport. It comes as the government steps up efforts to vaccinate the population. It's being met with mixed reaction on the street. I think it's necessary. I think it's a good idea. பேசிக்காக 2 டோசேஜ் வேக்சின் போடாதவங்களால் எந்த இடத்துக்குமே போக முடியாது. இங்கே இந்த ஆர்டிக்கிளில் லிங்க் பண்ணியிருக்க கொஞ்சம் இடம் மட்டும் கிடையாது, எந்த இடத்துக்குமே போக முடியாது பப்ளிக் பிளேசஸ்க்கு. We can't force everyone to vaccinate, but always a choice has a consequence, and it shouldn't be that everybody in Israel suffers because some people make a bad choice. I think it's absurd. I think it's ridiculous. Basic human rights of being. ஃபஸ்ட்டு பேசினவங்க ப்ரோ வேக்சின் போல் இருக்குது. அவங்களுக்கு வேக்சின் போட்டால் தான் நல்லதுன்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க. Ignored here. If I choose what to put into my body and I choose not to put a vaccine in myself, I'm going to be banished from getting into a soccer game, getting into a mall, taking my boy to a day trip. It's ridiculous. So you know, human rights. Exactly. அப்போது இவர் சொன்ன மாதிரி தான், வேக்சின் போடலைன்னா அவருக்கு பேசிக்காக போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு கூட அவரால் போக முடியாது. மேண்டட்டரி வேக்சினேஷனில் தான் இன்டைரக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. Enforcement. So Jerusalem plans to ban unvaccinated people from certain jobs and has warned that anyone found forging vaccine certificates will. ஜெருசலேம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போய் வேக்சின் போடலைன்னா ஜாப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. Be jailed. A black market for counterfeit certificates is thriving on Telegram, where already 100,000 users have joined groups that promote forgeries.
I think that the government should not ban people. வேக்சின்ஸோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சவங்க, அது எவ்வளோ டேஞ்சரஸ்னு தெரிஞ்சவங்க வேக்சின் போடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீன் பாஸ்போர்ட்லாம் வேணும், இல்லைனா சர்டன் பிளேசஸ்க்கு போக முடியாது, ஜாப்ஸ்லாம் கஷ்டம், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் டாக்குமெண்ட்ஸை இந்த பாஸ்போர்ட்டை ஃபோர்ஜரி பண்ணிகிட்டே இருக்காங்க. டெலிகிராம்லலாம் ஆல்ரெடி குரூப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஹாப்பி நியூஸ். அந்த டேஞ்சரஸான கெமிக்கல்ஸை பாடியில் ஏற்றாமல் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். இட்ஸ் ஓகே. எனிவே, நான் இந்த லிங்க் தரேன், நீங்கள் ஃபுல் வீடியோ இதில் பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது, ஸோ நான் அப்படியே ஸ்கிப் ஆகிறேன். ஃபைசர், இந்த ஆர்டிக்கல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்தது. You cannot sue Pfizer and or Moderna if you have severe COVID vaccine side effects. The government likely won't compensate you for damages either. இதே ஃபைசர் வேக்சினை தான் இஸ்ரேலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ பேருக்கு. இந்த 2 கம்பெனிஸையுமே நம்மளால் சூ பண்ண முடியாது. லையபிலிட்டி சுத்தமாக கிடையாது. அவங்க வந்து பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களோட வேக்சினோட எஃபெக்ட்ஸுக்கு. கவர்மெண்ட்ஸும் எதுவும் பண்ணாது, அந்த கம்பெனிஸும் எதுவும் பண்ணாது. இந்த ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு, நான் லிங்க் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை படித்து பாருங்கள். டெத் ரேட்ஸ் ஸ்கை ராக்கெட் இன் இஸ்ரேல் ஃபாலோயிங் ஃபைசர் எக்ஸ்பெரிமெண்டல் கோவிட் வேக்சின்ஸ். நான் இதை இன்னும் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஹர்ட் இம்யூனிட்டி ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ். ஃபைசருக்கு ஒன்றும் ஃபைனல் கிடையாது. ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணியிருக்க எல்லாமே டேஞ்சரஸ் தான், ஆனால் இதில் அடிஷ்னலாக இந்த எக்ஸ்பெரிமெண்டல் திங்ஸ்லாம் ஹைலி டேஞ்சரஸ். ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து ஹாப்பியாக இந்த நியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் வேர்ல்டுலேயே அதிகமாக நிறையா வேக்சின்ஸ்லாம் போட்டிருக்கோம், எங்கள் நாடு தான் நல்லா போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, டெத் ரேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய டெத்ஸ் அங்கே நடக்குது தான், ஆனால் அதை வந்து சென்சார் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் கான்ஸ்பிரசி மாதிரி இல்லை. வேக்சினேஷன் இன் இஸ்ரேல் சேலஞ்சிங் மோர்டாலிட்டி ஃபிகர்ஸ், இதெல்லாமே ரொம்ப லென்த்தியான ஆர்டிகல்ஸ். நான் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி இஸ்ரேல் வந்து சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலாக எவ்வளோ டெத்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகளையும் பாருங்கள். அனதர் ஜூஸ் ஹோலோகாஸ்ட், லோக்கல் டாக் ரேடியோ ரிப்போர்ட்ஸ் மெனி டையிங் இன் இஸ்ரேல் ஃபாலோயிங் ஃபைசர் எக்ஸ்பெரிமெண்டல் mRNA இன்ஜெக்ஷன்ஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான். பேசிக்காக ஒரு லோக்கல் ரேடியோ ஷோவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட பேரோடு சேர்த்து பேர் அப்புறம் வயசு அந்த ரெண்டு டீட்டெயிலையும் வச்சுட்டு அவங்க என்றைக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ரேடியோ ஷோவில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரேடியோ ஷோவில் அந்த ஒரு ஷோவில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துலலாம் காணோம். எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி எடுத்துட்டாங்க. யூடியூப்பில் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது வந்து டெலீட் ஆகிருச்சு. மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலையுமே இல்லை. யாருமே இறக்கல, யாருக்குமே எதுவுமே ஆகலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான் இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் வீடியோவுக்கு இந்த வெப்சைட் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வால்யூம். This is from a recent radio program broadcast here in Israel, and it's Mordechai Sons is the reporter, and he's just wanting to help people understand that this new vaccine, Pfizer was the one that's being used in Israel, is not so friendly. Matter of fact, it has killed several people. And he begins his show by giving us a bit of a list of the number of people that have died and their names. So I just want you to take a listen so that you have an idea. I'm Mordechai Sones, and this is your daily news report from Israel News Talk Radio. Rabbi Dr. Abraham Yoshua Heschel Tversky, age 90, has died after reportedly receiving the COVID-19 vaccine.
Rabbi Yitzchak Aryeh Shiner, Rosh Yeshiva of Kamenetz and Degel Torah Council of Torah Sages member, age 98, has died after receiving the first dose of the COVID-19 vaccine. Rabbi Yaakov Yisrael Leifer, age 73, from Bnei Brak, has died after receiving the second dose of the COVID-19 vaccine. Moshe Levi reports that his son-in-law, Itzik, age 40, has died 3 days after receiving the second dose of the COVID-19 vaccine on Thursday. On Sunday, he left for work and did not return. He was found lifeless in his car at the side of the road. Levi reports his son-in-law was healthy. Rabbi Asher Solomon, age 76, from Jerusalem, fell ill and died 2 days after receiving the first dose of the COVID-19 vaccine. He suffered many pre-existing health conditions. Rabbi Moshe Yosef Weissman, age 81, died after receiving the second dose of the COVID-19 vaccine. Robert Lauderdale, aged 80, from Efrat, has passed away 3 weeks after receiving the first dose of the COVID-19 vaccine. He suffered many pre-existing health conditions. Shadi Chatayeb reports his grandfather died after receiving the first dose of the COVID-19 vaccine. Yuval Hagoel, age 45, from Arad, had a heart attack and died after receiving the second dose of the COVID-19 vaccine. He suffered from diabetes. Shabtai Malki of Petach Tikva has died soon after receiving the second dose of the COVID-19 vaccine. Helena Dudovsky reports that her aunt, age 69, died after receiving the COVID-19 vaccine. Zohar Zamir reports her aunt had a stroke and died after receiving the COVID-19 vaccine. She was an active and healthy woman. Natalie Chayon reports her mother died the day after receiving the second dose of the COVID-19 vaccine. Former soccer player Betzalel Avitan, aged 80, died the day after receiving the COVID-19 vaccine. He was reportedly healthy. Nursing home resident Shmuel Weber has died after receiving the second dose of the COVID-19 vaccine. Famous Ashkelon photographer Gregory Bar Khan has died of a heart attack after receiving the first dose of the COVID-19 vaccine. Eddie Avitan of Kiryat Malachi, age 67, has died 2 days after receiving the second dose of the COVID-19 vaccine. A 45-year-old inmate at Rimonim prison received the COVID-19 vaccine. A day later, he was found dead in his cell. Tzion Dayan from Netanya, age 51, suffered cardiac arrest and died after receiving the COVID-19 vaccine. He was reportedly healthy with no background illnesses. Yigal Tiram of Givat Olga, age 68, died after receiving the COVID-19 vaccine. Marina Marilashvili reports her grandmother died 2 days after receiving the COVID-19 vaccine. Claudia Shohan reports her father, Natalio Bendelman, an 85-year-old resident of the Zimmerman nursing home in Ra'anana, began to feel ill and died 4 days after receiving the COVID-19 vaccine. His daughter reports her father was healthy and lucid up until his death. Yitzchak Izo Nadler, age 64, did not wake up the day after receiving the COVID-19 vaccine. Ahuva Kellerman of Jerusalem, age 25, died a week after receiving the COVID-19 vaccine. Lior Tavari reports his grandmother died immediately after receiving the second dose of the COVID-19 vaccine. Udi Mado, age 49, died of a heart attack 5 days after receiving the COVID-19 vaccine. Menashe Cohen from Kiryat Ata, age 89, died immediately after receiving the COVID-19 vaccine. Mayor Fish from Stei Chemed, age 55, died about a week after receiving the COVID-19 vaccine. The list continues but cannot be brought here in its entirety due to time constraints. After succeeding Sunday in extending the current lockdown, this time until Friday, Prime Minister Benjamin Netanyahu repeated, "We will use the time to vaccinate another 1 million Israelis." And now a look at the weather. The forecast is brought to you by JewishPress.com. For Jewish news you can trust. Tuesday will be fair with an additional slight rise in temperatures. Strong easterly winds will prevail in the northern mountains with a chance of haze mainly in the north. On this week's Tamar Yona show, Tamar elucidates the maxim, if you allow the government to break the law in an emergency, they will create emergencies to break the law, explaining how governments take control of your life. To listen to the podcast, go to our website at IsraelNewsTalkRadio.com and click on the Tamar Yona show. You've been listening to Mordechai Sones at Israel News Talk Radio. So I just want to finish this short little video by saying what our government, the government of Israel, is doing is quite evil, and withholding this information from the citizens.
ஓகே, நீங்கள் ஃபுல் வீடியோவுக்கு இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் ஃபுல் வீடியோ போட்டேன்னா மேபி பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலில் நிறைய டெத்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது வேக்சின் ரிலேட்டடாக. ஆனால் அவங்க வந்து சென்சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக வெளியில் எதுவும் லீக் ஆகலை. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே அங்கே நடக்கிற டெத்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணல. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அதனால் வேர்ல்டில் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எதுவுமே தெரியல அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா நேஷனுமே ஏதோ இஸ்ரேலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேக்சினேஷன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து அதை அப்புறமா காமிக்கிறேன். பேசிக்காக இஸ்ரேலில் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம். இவங்க தான் நிறைய பேருக்கு வேக்சின் போட்டிருக்காங்க, இந்த கண்ட்ரி மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா கண்ட்ரிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டெத்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க சென்சார் பண்ணி நல்லது மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வைரல் ஆச்சு. இது நான் காமிக்கிறேன் பாருங்கள். 14 weeks pregnant and fully vaccinated. I got the COVID vaccine to protect myself, my baby, my family, my patients and my community. When it's available to you, I encourage you to do the same. As a physician, I feel a responsibility to protect. ஓகே, நான் எல்லாத்தையும் படித்து போர் அடிக்க விரும்பல. பேசிக்காக இவங்க வந்து வேக்சின் போட்டிருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அப்புறம் வேக்சின் போட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. ரெசிடென்ட் டாக்டர் ஹேஸ் miscarriage 3 days after being injected with experimental COVID mRNA shot. ஹாப்பியாக தான் வேக்சின்ஸ் போட்டுட்டு ட்வீட்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் மிஸ்கேரேஜ் ஆகிருச்சு. இட்ஸ் ரியலி சேட். இங்கே வேக்சின் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால தான் வேக்சின் போடுறாங்க. வேக்சின்ஸில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரியாது. அதனால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மெயின் ஸ்ட்ரீம்லாம் ஒரிஜினலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிதுன்னா இந்த பிக் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட் நான் காமிச்ச மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் நான் இதெல்லாம் எதுவும் சொல்லலை. லிங்க்ஸ் மட்டும் தரேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள். Death rate skyrockets in Israel following Pfizer experimental COVID vaccines. Same story. Are more people being harmed by the Pfizer experimental vaccine than from COVID? Israel population now the world's lab rat sold out to Pfizer. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளில் நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபைசரும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. ஃபைசர் வந்து நிறையா வேக்சினை இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. இஸ்ரேல் வந்து பீப்புளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்களோட மெடிக்கல் டேட்டாவை ஃபைசருக்கு அனுப்புவாங்க. பேசிக்காக இது அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வேக்சினேஷன் இஸ்ரேலில் நடந்துகிட்டு இருக்குது. டெத்ஸை மட்டும் சென்சார்ஷிப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கண்ட்ரி மாதிரி வெளியில் எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது இஸ்ரேல் டாப்பிக்கை விடவும் இப்போ இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபைசர் மாதிரியே தான் இப்போது இந்தியாவில் இருக்க வேக்சின்ஸும் இப்போ கோவேக்சின் இப்போது நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. பெனிஃபிஷியர்ஸ் ஆஃப் பாரத் பயோடெக் கோவேக்சின் டு பி பெய்டு காம்பன்சேஷன் இஃப் தே சஃபர் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ரீட்ஸ் கன்சென்ட் ஃபார்ம். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இல்லை ஃபைசர் அப்புறமா மாடோனா மாதிரியெல்லாம் இல்லை, இந்தியாவில் இருக்க வேக்சின்ஸ்லாம் சேஃப் தான், ஒருவேளை நம்மளுக்கு எதாவது பிரச்சனைனா நம்ம வந்து போய் லயபிலிட்டி கேஸ்லாம் கொடுக்க முடியும், நமக்கு காசு தருவாங்க, அந்த மாதிரிலாம் சம்திங் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மை தான், அப்படி தான் ஆர்டிகல்ஸும் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. என்னதுன்னா இங்கே நான் ஆர்டிகல்ஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். டெத்ஸ் 4 to 5 days ஆஃப்டர் வேக்சினேஷன் நாட் ரிலேட்டட் சேஸ் ஹெல்த் மினிஸ்டர். இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு. இங்கே அவரோட பேர் கரெக்டாக பேர் தெரியல. எனிவே நான் ஆர்டிகல்ஸ்லாம் லிங்க் பண்ணுறேன். 4 to 5 daysக்கு அப்புறமா இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வேக்சினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு. 22 deaths post jab.
வேக்சின் போட்டதுக்கப்புறமா 22 பேர் இறந்துருக்காங்க. நாட் லிங்க் டு வேக்சின், இந்தியாஸ் ஹெல்த் மினிஸ்டர். வேக்சின் போட்டதுக்கப்புறமா 22 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த வேக்சினுக்கும் அந்த இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு. இவங்க கன்சன்ட் ஃபார்ம்லாம் இருக்குது அந்த இந்தியாவில் இருக்க கோவிட் வேக்சின்ஸுக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க தான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்கள் காசு தரோன்னு சொல்லி இந்த கோவேக்சின் அப்புறமா மற்ற கம்பெனிஸ்லாம் சொல்லியிருக்காங்க தான். ஆனால் நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி 4 to 5 days இறந்தாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வந்து அதுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆல்ரெடி 22 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கும் வேக்சினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை யாருக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட உங்கள் வேக்சினுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. காம்பன்சேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. லயபிலிட்டி நாங்கள் ஏற்றுக்கிறோம், பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால வந்திருக்கு, இது வந்து வேக்சின்னால இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 22 டெத்ஸ் இருந்துச்சுன்னா கூட அசால்ட்டாக இவங்களுக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தம் கிடையாது, வேறு ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே சொல்லுவாங்க, இங்கே சொல்லியிருக்க மாதிரி. அப்புறமா இந்த நம்பர்ஸ்லாம் உண்மை கிடையாது, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இஸ்ரேல் மாதிரி இவங்களும் சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஒரு டெத்து. இங்கே கொரோனா வைரஸ் வேக்சினேஷன் மகாராஷ்டிரா மேன் டைஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் செகண்ட் ஜாப், காஸ் நாட் நோன். 2வது டோஸ் வேக்சினேஷன் எடுத்ததுக்கப்புறமா அவர் இறந்துருக்காரு. ஆனால் அதுக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தம் இல்லை, அவரோட டெத்துக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 minutes பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் வேக்சின் கம்பெனிஸுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி. அன்பிலீவபிள் இல்லை, எல்லாமே கான்ஸ்பிரசி மாதிரி தான் இருக்குது. அன்கொஷனிங் மெஜாரிட்டி இருக்க வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன வேணால் சொல்லலாம், அது எல்லாருமே அப்படியே நம்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, இது கொஞ்சம் இதையும் பார்க்கலாம். கோவேக்சின் ஃபேக்ட் ஷீட் 1. கொஞ்சம் விஷயம்லாம் இவங்க கோவேக்சின் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். சில பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே SARS-CoV-2 ஆன்டிஜன் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சம்திங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பேராகிராஃப். ஸோ ஸ்ட்ரெயின்னா என்னது, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் வேக்சினை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணிட்டோம், அந்த ஐசோலேட் பண்ணதை நாங்கள் கீழே இருக்க பாருங்கள், இன்ஆக்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இன்ஆக்டிவ் இல்லை, சம்திங் கில்டு வைரஸ். கோவிட் வைரஸை ஐசோலேட் பண்ணி எடுத்து அந்த வைரஸை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. அதுதான் இந்த வேக்சினோட ஃபார்முலா. பேசிக்காக எந்த வைரஸையுமே ஐசோலேட் பண்ண முடியாது, எல்லா வைரஸுமே பேசிக்காக எக்ஸோசோம்ஸ், அவ்வளோதான். பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை நம்ம பாடி கிளியர் பண்ண சொல்லுது. அந்த கிளியர் பண்ணும்போது எக்ஸோசோம்ஸ் போய் அதை கிளியர் பண்ணும். எந்த டாக்ஸின் இருக்கோ அந்த டாக்ஸினுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸோசோமும் வேறு ஷேப்பில் இருக்கும், வேறு சைஸஸில் இருக்கும். டாக்ஸின் பொறுத்து தான் இந்த எக்ஸோசோம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த எக்ஸோசோம் போய் டாக்ஸினை கிளியர் பண்ணி வெளியில் அனுப்பும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு சில சிம்டம்ஸ் வரும். இது தான் டிசீஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டெரைன் தியரி பேஸ் பண்ணியிருக்கு. இந்த வேக்சின்ஸ் என்ன பண்ணோன்னா, பாடிக்குள்ளே டாக்ஸின்ஸை அனுப்பி அந்த டாக்ஸின்ஸு பாடிக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம பாடி அதை டிடெக்ட் பண்ணி எக்ஸோசோம்ஸை ரிலீஸ் பண்ணி டாக்ஸினை கிளியர் பண்ணி வெளியில் அனுப்ப வைக்கும். இந்த ப்ராசஸை தான் இவங்க வந்து இம்யூனைசேஷன்னு சொல்கிறாங்க. இது தான் இவங்க வேக்சினை வச்சு பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஜெர்ம் தியரியை பேஸ் பண்ணியிருக்க இந்த வேக்சின் யூஸ்லெஸ். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கெலாம் போகலை. எனிவே இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க
கோவிட் வேக்சினை நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணிட்டோம். ஐசோலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து நாங்கள் கொன்னது மட்டும் இல்லாமல் நிறையா கெமிக்கல்ஸை நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பாடியில் இதை நாங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இம்யூனைசேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் 98% எதுவுமே பண்ணலினா கூட ஃப்ரீயாக முடியும் இந்த கோவிட் வைரஸில். ஐ மீன் இந்த காமன் கோல்டு மாதிரி தான் இந்த கோவிட் வைரஸ். எதுவுமே ஆகாது. 98% கோவிட் வந்தால் கூட யூ ஆர் சேஃப், எதுவுமே ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சொல்கிற இந்த கெமிக்கல்ஸ் அப்புறமா இந்த ஐசோலேட்டட் ஃபேக் வைரஸ் இது எல்லாத்தையுமே பாடியில் போட்டு காப்பாற்றுறாங்க. இதுதான் இவங்க சொல்ல வராங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு கம்ப்ளீட் மேட். ஏதோ சைஃபை மூவியில் இருக்க சம்திங் மாதிரி இருக்குது. இவங்க வாட் ஆர் த ரிஸ்க்ஸ் ஆஃப் பாரத் பயோடெக் கோவிட்-19 வேக்சின், இதில் கீழே அப்படியே டெத்துன்னு சொல்லி அவங்க ஆட் பண்ணணும். இங்கேயும் கூட அவங்க போட்டிருப்பாங்க, ஒரு வேளை ஏதாவது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இங்கே சம்வேர் இங்கே இருக்கு. நான் இருங்க ஒரு நிமிஷம். What should I do about side effects? In case of any serious adverse events, vaccine recipients will be provided medically recognized standard of care in the government designated and authorized centers, hospitals. The compensation for serious adverse events will be paid by sponsor BBIL if the SAE is proven to be causally related to the vaccine. The compensation will be determined by ICMR Central Ethics Committee as appropriate. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா காம்பன்சேஷனை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இங்கே ஹெல்த் மினிஸ்டர், கவர்மெண்ட்டு பேசிக்காக எல்லாருமே வேக்சினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இறந்தவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வேறு இவங்க போல்டாக ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி காம்பன்சேஷன் இவங்க பண்ண போகிறாங்க? ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் இவங்க போல்டாகவே இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. எந்த அத்தாரிட்டியுமே பேஷண்ட்ஸுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு சப்போர்ட் போகிறது கிடையாது. எல்லாருமே வேக்சினுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துருக்காங்க. வேக்சின் போட்டதுக்கப்புறமா இறந்துருக்காங்க சடனாக, அந்த மாதிரி சம்திங். எல்லாருக்குமே வேக்சினுக்கும் இவங்க டெத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோ லயபிலிட்டி. இந்த ஃபைசர் அப்புறமா மொடோனா மாதிரி தான். ஒரு வெப்சைட் இருக்குது, இம்பார்ட்டண்ட் வெப்சைட், vaccinehoax.com. யூடியூப்பில் அப்புறமா மற்ற இடங்களில் சென்சார்ஷிப் பண்ண நிறைய விஷயம் இதில் இருக்குது. இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இது சேம் ஆர்டிக்கல் தான், வேறு ஏதோ இடத்துல இருந்து வந்திருக்கு. 22 deaths after COVID-19 vaccination till February 5th. These are not linked to the vaccination, as per Union Health Minister. எந்த கவர்மெண்ட்டுமே சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரில. பட் எனிவே நிறையா காசு வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. போல்டாக ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இறந்தாலும் இந்த வேக்சின் கம்பெனிஸாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கமிஷன் வாங்கிட்டாங்க. அவங்க சேல்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாரையுமே சென்சார் பண்ணி அமைதியாக இருக்க வச்சுருவாங்க. எனிவே வேர்ல்டில் இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் நோக்கி ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. மற்ற கண்ட்ரிஸை விட இஸ்ரேல் தான் இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. மேண்டட்டரி வேக்சினேஷனை இன்டெரக்டாக அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ க்ரீன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சுருக்காங்க. பேசிக்காக அது க்ரீன் பாஸ்போர்ட் கிடையாது, இன்டைரக்ட் ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன்.
இதை எதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, இஸ்ரேலில் தான் எல்லா நாடுகளும் ஒரு கோவிட்-19 வேக்சினேஷன் விஷயத்தில் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் க்ரீன் பாஸ்போர்ட் எல்லாம் இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டைலில் மற்ற கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டே சொன்னேன். டேரெக்டாக எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி வேக்சின் போடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த மாதிரி இன்டைரக்டாக தான் இருக்கும். எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். வேக்சின் போட்டால் தான் இந்த இடத்துக்கு போக முடியும், வேக்சின் போட்டால் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும். இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே இவங்க படிப்படியாக பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ்ரேலில் நடந்துச்சுன்னா மற்ற கண்ட்ரிஸ் இதை கண்டினியூ பண்ணும் மோஸ்ட்லி. எனிவே எல்லா லிங்க்கும் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள், எல்லாருமே படிங்க. நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்ன ஆர்டிகிள்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக படிங்க, மற்றதெல்லாம் ஃபுல்லாக படிக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஓகே, சம்திங் ஒரு லாஸ்ட் மெசேஜ் என்னென்னா, நிறைய பேர் வேக்சின் பற்றி அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. வேக்சின் போட்டால் நல்லது, கவர்மெண்ட் சொல்கிறாங்க, நியூஸில் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு நல்லதுன்னு நினச்சிட்டு போய் வேக்சின் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வேக்சின்ஸ்க்குலாம் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அது எது பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியாது. அதுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு தெரியும் ஆல்ரெடி நிறையா சென்சர்ஷிப் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம யார்கிட்டயாவது சொன்னால் கூட கான்ஸ்பிரசி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சைலண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, தெரியும். பட் எனிவே உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வேக்சின் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யாரோ ரேண்டமாக ஆன்லைனில் இருக்க யாருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணால் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க மோஸ்ட்லி. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லா லிங்க்ஸும் கீழே இருக்கும். பாய்.